அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இதோடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 14th செஞ்சுரியில ராஜ உடையார் அப்படின்ற ஒரு ராஜா விஜயநகர் மேல போர் தொடுத்து இருக்காரு. போர் தொடுத்து வென்று திருமலை ராஜாவை ரொம்ப கொடூரமான முறையில கொன்று இருக்காரு. இதை கேள்விப்பட்ட திருமலை ராஜாவோட மனைவி அலமேலம்மா அங்கிருந்து பாரம்பரிய நகைகளை எடுத்து அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. தப்பிச்சு போன அவங்களையும் கொண்டு வர சொல்லி படை வீரருக்கு உத்தரவிட்டிருக்காரு. அப்படி போன படை வீரர்கள் இவங்களை பிடிக்க போனப்போ காவிரி நீர்ல விழுந்து இறந்திருக்காங்க அலமேலம்மா. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி பல சாபங்கள் விட்டுருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான சாபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜ உடையார் பரம்பரைக்கு, இந்த உடையார் வம்சத்துக்கு ஆண் வாரிசே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 400 வருஷமா இப்ப வரைக்கும் இந்த ராஜ்யத்தை ஆள அந்த வம்சத்துல இருந்து ஒரு ஆண் வாரிசு கூட வரல. அவங்களுடைய நெஃப்யூஸ், அதாவது தங்கச்சி பிள்ளை அக்கா பிள்ளைன்னு சொல்றவங்க தான்